வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் எல்லாருமே சூப்பரா செலப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்களுக்கும் பொங்கல் வந்து சூப்பரா போச்சு. அதில் ரேண்டமான டேஸ் வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் சூப்பராக ஜாலியாக இந்த இயரோட செலப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படியே ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் உங்கள் டேவை ஒரு ஒரு நாளும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. ஸோ தன்யஸ்ரீ வந்து கரும்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒன்று சாப்பிட்டாலே காயமாகிடுது. அவள் வந்து எப்படி தான் இவ்வளோ சாப்பிட்றான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பாப்பாவுக்கும் எனக்கும் இப்போ வந்து ஆலியா கட் தானே ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதில் தான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஸோ இங்கே பாண்டியில் தான் ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கும் ஒரு ஒரு சூப்பரான ட்ரெஸ், அது செம்ம அழகாக இருந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விஷஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து சாமி வரும். ஸோ அதுக்காக வந்து தன்யா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ எனக்குமே சரி, நான் சூப்பராக கோலம் போடுவேன். அதே மாதிரி தன்யாவுக்கும் அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லாமே அவகிட்ட இருக்குது. கோவம், அழுகை அண்ட் அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுறதுல நிறைய வந்து பண்ணுவாள். ஸோ அவளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள். அதே மாதிரி கோலமும் யாருமே கற்றுக் கொடுக்கல, அவளே போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. அண்ட் ஸோ நேற்று எல்லோரும் வந்து பெரும் பொங்கல் காணும் பொங்கலில் ஸோ நிறைய வந்து கலெக்ஷன்லாம் வந்துதா அப்படின்ட்டு சொல்லுங்கள். தன்யா வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த அந்த பக்கமே எதுவுமே இல்லை. ஸோ அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவளுக்கு தான். அண்டு ஸோ கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி வர நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம். அப்போ தான் வந்து தன்யா அவங்க அப்பாவுக்கு போய் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரெஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. ஏன்னா பர்த்டே அப்போ தான் முடிஞ்சுது அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். சரி ஓகே, எல்லோரும் போடுறப்ப அவளும் கேட்பா, அதனால் வந்து போடணும் சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ நான் கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக அது இல்லவே இல்லை, சரின்ட்டு அதை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சாமி வந்துட்டு இருந்தது, சரின்ட்டு அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அண்ட் பாப்பா வந்து பூ கட்டினா அப்படின்ட்டு அம்மா எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாமிக்கு வந்து பூ கட்டியிருந்தா அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே வந்து 2 நாள் போயிடுச்சு. ஸோ 2 நாள் வந்து அவங்க அப்பா இல்லை. அதனால் வந்து நாங்கள் பொங்கல் அன்னைக்கு வந்து பெருசாக எங்களுக்கு எந்த செலிப்ரேஷனும் இல்லை. அம்மா வீட்டிலே பொங்கல் செஞ்சாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே அன்னைக்கு டே ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் மாட்டு பொங்கலுக்கும் வந்து சாமி வந்தது, ஷாப்பிங் போயிருந்தோம். அன்னைக்கு டே ஃபுல்லாக போயிடுச்சு. சரி ஓகே, அப்புறம் காணும் பொங்கலுக்கு வீட்டில் இருந்தார். சரின்ட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தோம். சரி போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் பாப்பா வந்து சாமி வரும்போது இங்கே மேலே உட்காந்துட்டு போவாள். ஸோ திருவிழா வரும்போது நான் நிறைய வீடியோஸில் இதை காட்டியிருப்பேன். அங்கே உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் இல்லை, கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தால் அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி டே வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்து 2 பேரும் வந்து படுக்க வந்துட்டோம். அண்ட் சாமி வந்து கரெக்டாக கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெளியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிக்கிட்டு அண்ட் தன்யாவும் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டே அன்றைக்கி டே போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, கண்டிப்பாக வந்து பேசுங்க. நிறையா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு நம்ம பேசினாலே அங்கே பிரச்சனை இருக்காது. சில டைம் நம்ம பேசினாலே பிரச்சனை பெருசாகும், அது வேறு விஷயம், அந்த சாப்டர் வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்து சரி கோலம் போடலாம் அப்படின்றதுனால கோலம் போட வந்து போனேன். இன்றைக்கான கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி போடுறது. ஏன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கலர் கோலம் போடுறது, வெரைட்டியாக சமைக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃபெஸ்டிவல்னால் நிறைய பேர் அதுதான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதில் எனக்கும் வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது கலர்ஃபுல்லாக கோலம் போட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டேவே என்னவோ பெருசாக ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது வந்து நான் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் நடந்ததால் தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதை வந்து என்னால் ஃப்ராங்காக அந்த இடத்துல சொல்லவும் முடியல. ஸோ நீங்கள் அந்த வீடியோ அந்த லிங்க் வந்து வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் பாருங்கள். அதில் இருக்க கரெக்டாக
கரெக்டான சுச்சுவேஷனை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஸோ அதுக்கு மேலே அதை ப்ரீஃபாக பேசவும் தேவையில்ல. ஸோ அதை பற்றி பேசினாலே அப்படியே ப்ரெஷர் ஆகி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஏன்னா நிறைய பேர் அது புரியலைன்னு சொன்னீங்க, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து இதில் சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப வளவலன்னு போயிட்டே இருக்கும். அதை பற்றி பேசுகிறதுக்கும் எனக்கு வந்து சத்தியமாக விருப்பம் இல்லை. அதனால் ஸோ நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி, அதாவது இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் கமெண்ட்லேயும் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் சரின்னு நான் அந்த லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், 1க்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் தன்யஸ்ரீயோட காஸ்டியூம். ஸோ நல்ல ஒரு டார்க் பிங்க். ஸோ இது வந்து ரெட்டு கிடையாது, நல்ல ஒரு பிங்க் கலர் தான், நல்ல டார்க்கு. அது வந்து ஒரு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ஒரு ஜாக்கெட் மாதிரி, அதுக்குள்ளே ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸ்கர்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஜிகினா த்ரெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டாக இருந்துச்சு. அண்ட் காலையிலே குளிச்சுட்டு நல்லா தலையை குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஸோ தலை குளித்ததுக்கப்புறமா ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சிடும். அதுக்கே நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அண்ட் பாப்பாவோட ஹேர் ஸ்டைல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அன்றைக்கி வந்து என்னால் எடுக்கவே முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, கடகடன்னு கிளம்பிட்டே இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவள் ஸ்கூலுக்கு போவாள். ஸோ அப்போ வந்து இதே மேக்கப், இதே ஹேரெல்லாம் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ 2 பேருமே மேக்கப் பண்ணிவிட்டு 2 பேருமே கிளம்பிட்டோம். நீங்கள் லிப்ஸ்டிக் அதுக்கப்புறம் ஐலைனர் போட்டிங்கனாலே மேக்கப் பண்ண லுக் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். வேறு எதுவுமே பண்ணலனாலும். நானும் லிப்ஸ்டிக் வந்து லிப் பென்சில் வாங்கியிருந்தேன், 69 ருபீஸ் தான். சூப்பராக இருந்தது, அந்த கலர் செம்மையாக இருந்துச்சு. லிங்க் வேணும்னா நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஷேடு வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே அந்த டோன் வந்து செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 3 பேருமே கிளம்பிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த தென்னம்பாக்கம் இருக்கிற அழகர் கோவில், அழகர் சித்தர் கோவில் சொல்லுவாங்க, அங்கே ஒரு சித்தர் பீடபூமி இருக்குது. அண்ட் அந்த சாமி வந்து எங்களுக்கு ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, டக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சாமி நினச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயான மாதிரி இருக்கும். இது வந்து அது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஸோ அவங்கவுங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபேவரட்டான கார்டன் இருப்பாங்களே, சில பேர் வந்து வேளாங்கண்ணி மாதா நினைப்பாங்க, சில பேர் வந்து சாய்பாபா நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இங்கே போகணுன்னா டக்குன்னு போகவே முடியாது. சீரியஸாக நான் எத்தனையோ முறை நாங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்து இந்த கோவிலுக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக, அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சுத்தமாக போகிறதே இல்லை. அண்ட் அதே மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு நியூ இயர், அதுக்கப்புறம் பொங்கல், இல்லை பர்த்டே, இல்லை ஸோ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு இங்கே கிளம்பி வந்துடுவோம். அங்கே பார்த்துட்டு அங்கே ஒரு 5 ரூபா கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஸோ நம்ம மைண்டே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாராச்சும் ஏதாவது வேண்டிக்கிறீங்க அப்படின்னா, நல்லதாக வேண்டிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் வேண்டிக்கோங்க. நாங்கள் மேரேஜ்க்கு இங்கே தான் வேண்டிக்கிட்டு விளக்கு ஏற்றணும். ஸோ செம்ம பிரச்சனை இல்லை. ஸோ டக்குன்னு வந்து மேரேஜ் ஓகே அப்படின்ட்டு என்கேஜ்மெண்ட் டக்குன்னு கல்யாணமும் முடிவாயிடுச்சு. இந்த கோயில் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து விளக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டம்னா அங்கே சீட்டு எழுதி கட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து வேண்டிக்கலாம். நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வேண்டியிருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா கல்யாணத்துக்கு எங்கள் 2 பேருக்கும் செலை வச்சுருந்தாங்க. அப்புறம் தன்யா பிறக்கிறதுக்காக அவங்க அப்பா வேண்டியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட்டு நிமிஷத்தில் சி செக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ நார்மலாக டெலிவரிக்கு போய் அது அப்புறம் சி செக்ஷனாக மாறுறதுனால ஸோ அப்போ வேண்டிக்கிட்டார், நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்னா எந்த குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தை வந்து செலை வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக இருந்ததுனால தன்யா பிறந்து ஒரு 3 வயசுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வச்சோமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஊருக்கு போகணுன்னு வேண்டிக்கிறது, இந்த மாதிரி எது வேண்டிக்கிட்டாலும் இங்கே வந்து வேண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி, இங்கே வந்து நீங்கள் வேண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ரொம்ப ஓவராக போகிற மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ உண்மையாக எங்களுக்கு நடந்ததுனால நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அந்த சாமியை பார்த்துட்டு அங்கே நிறைய கடலாம் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தன்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு அண்ட் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் அங்கேயே டைம் கரெக்டாக இருந்தது. காலைல சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அண்ட் அம்மா வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன்னு சொன்னதுனால ஸோ ஓகே பொறுமையாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் விளாடிக்கிட்டு அதுக்கப்புறம் ராட்டினம்லாம் இருந்துச்சு. எப்பயுமே வந்து இங்கே சித்திரை மாதம் தான் திருவிழா நடக்கும்.
இன்றைக்கி வந்து பொங்கல் நிறைய பேர் வருவாங்க, செம்ம கூட்டம் அது வேறு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த ராட்டினம்லாம் இருந்தது. அந்த தன்யாவுக்கு வந்து வெளியே போனாலே ஃபஸ்ட்டு வர்றது தண்ணி தாகம். அந்த தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஸோ இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ சிலை இருக்கும். இதெல்லாம் புதுசாக இப்போ வச்ச சிலை. ஸோ இப்போ இருக்கிறதுல இதெல்லாமே இப்போ வச்ச சிலை. பழைய சிலை எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த சிலை தான் இருக்கும். அதாவது வேண்டிக்கிட்டு நடந்ததுக்கப்புறம் இங்கே சிலை வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வைப்பாங்க. நீங்கள் எது வேணுனாலும் சரி, வெளியே போகணும், இல்லை படிக்கணும், டாக்டர் ஆகணும், இங்கே நிறைய வந்து டாக்டர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் சிலை, வீடு கட்டுறதுக்கு சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் இருக்கும். ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன், ஃப்ளைட் இருக்கும் நிறைய. ஆனால் கல்யாண பொம்மை தான் இருக்கும். கல்யாணம், குழந்த, இந்த பொம்மைங்க தான் அதிகமாக இருக்கும். சப்போஸ் யாருக்காச்சும் ரொம்ப நாள் இது வந்து சயின்டிஃபிக்காக கேட்டிங்கன்னா கிடையாது, இது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் எவ்வளோ நடந்துருக்கு பாருங்கள். ஸோ 1-2 கார் இருந்தால் பரவாயில்ல, இங்கே சுற்றி ஆயிரக்கணக்கான சிலை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு தாத்தா இருப்பார், ரொம்ப வயசான தாத்தா ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இந்த இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, நேரம் அதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அது கூட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் அவளுக்கு வந்து இந்த ஃபோன் வாங்கினோம். ஸோ ஃபோனு விளாட்றது, அதுக்கப்புறம் ராட்டினம் ஏறலான்னு போனோம். ஆனால் அது வேண்டான்னு சொன்னதுனால சரி ஓகேன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் இன்றைக்கி தான் எங்களுக்கான பொங்கல் செலிப்ரேஷனே. சரின்ட்டு வரும்போதே நாங்கள் வந்து ஒரு இடத்துல சூப்பராக ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுட்டு வந்திருந்தோம். சரி ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுக்கலாம் அப்படின்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கோவில்லேருந்து ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டோம். இன்றைக்கான டே ஃபுல்லாக எங்களுக்கு அப்படி தான் போயிட்டே இருந்தது. ஸோ நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க? ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த மூவை வந்து பார்த்து போயிட்டே இருக்கணும். ஸோ அவங்க வந்து ட்ரெஸ்ஸை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன ஏது அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடம் தான் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ போகிறப்பவே இந்த இடம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து எப்பயுமே நான் வந்து எப்பயுமே கடல் அந்த வியூ தான் அடிக்கடி எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த பக்கம் வந்தாலே நல்லா பச்சை பசேன்னு எல்லாமே சுற்றி சூப்பராக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுனால உள்ளார போயிட்டோம். அண்ட் அவ்வளோதான். சரி இன்றைக்கான செலிப்ரேஷன் அந்த இது தான். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ரொட்டீன் வேலை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் போகணும். ஸோ என்னோடய ஸ்கின்னில் நான் எதுவுமே போட்டுடல, ஸ்கின் கேர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா டோனர், சீரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், இந்த 4மே இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 மந்த் கூட இல்லை, ஒரு 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல சூப்பரான ரிசல்ட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கின் டோனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். யாராச்சும் வந்து இந்த ஆயிலி ப்ளஸ் காம்பினேஷன் ஸ்கின்னில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ என்னோடய ஸ்கின் அதுதான். ஸோ வேணால் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா நடக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கடைசியாக தான் நான் இப்போ அந்த ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து 30+, ஸோ இப்போ வந்து 30 வயசு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணணும். இது வந்து மஸ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக மஸ்ட். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம அப்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஸோ உங்களுக்கான டைம் இல்லை. ஸோ உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எனக்குன்னு யார் என்ன பண்ணீங்க, வாங்கி கொடுத்தீங்களா, போனீங்களா, ஸோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கான விஷயங்களை நம்ம தான் இது பண்ணிக்கணும். அண்ட் வரும்போதே வந்து அங்கே தனியாக வந்து ஐஸ்கிரீம் கேட்டு ஸ்டார்ட் பண்ணால் சரி ஓகேட்டு போகிற வழியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ஸோ நாங்கள் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சுங்க. 3 நாள் நல்ல ரெஸ்ட்டே இல்லாமல் நல்லா சூப்பராக சாப்பிட்டு ஸோ இறக்குன ஒரு 3 கிலோவையும் திரும்ப ஏற்றி வச்சாச்சு. ஸோ திரும்ப குறைச்சிக்கலாம் அப்படின்றதுனால தான். ஸோ நம்ம மைண்டில் தான் இருக்குது, ஸோ ஏற்றுறதும் இறக்குறதும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் இன்றைக்கி டே எங்களுக்கு சூப்பராக போச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல்.
அண்ட் ஹாப்பியாக இருங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, எக்கு, ஸோ இன்றைக்கான லன்ச் வச்சு செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நாளையிலேருந்து நம்மளோட ரொட்டீன்குள்ளே போயிடலாம். ஸோ திரும்ப நாளையிலேருந்து ஒரு ஹெல்தியான ஒரு வேலேருந்து நான் வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம்.